நீதி, நேர்மை, நியாயம் வென்றது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த ரீசன்ட் 2 டேஸாக வந்து இந்த கேரளாவில் ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து ஒரு பெண் ஒருத்தவங்க பண்ண ஒரு வீடியோ ஒருத்தரோட உயிரையே வந்து இன்றைக்கி இந்த உலகத்தில் இல்லாமல் பண்ணியிருக்கு. அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாமே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ தொடர்ந்து அந்த ஒரு பெரிய இஷ்யூவாக க்ரியேட் பண்ணி அந்த பெண் மீது நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இது ஒரு கேஸாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஃபுல்லி கேரளா கவர்மெண்ட் வந்து அதை நடைமுறைப்படுத்தியிருக்கு. அதாவது உலக வரலாற்றிலே முதன்முறையாக ஒரு ஆண் மகனுக்கு நடந்த ஒரு கொடூரத்துக்கு எதிராக ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு கேஸ் எடுத்திருக்காங்க. அந்த பெண்ணுக்கு 1 கோடி ரூபாய் அபராதமும் 10 ஆண்டு சிறை தண்டனையும் கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி அந்த பொண்ணோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் டேக் ஆஃப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த ஜட்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு இடத்துல ஓகே, அந்த தீபக் அப்படிங்கிற அந்த அப்பாவி மனிதருக்கு நடந்த இந்த ஒரு செயலுக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும், இது வந்து எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, நாளைக்கு உண்மையிலே ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அபியூஸ் நடக்குது, அவங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டால் கூட இந்த சொசைட்டி அது வந்து ஒரு ஃபேக் வீடியோவாகவும் அட்டென்ஷன் சீக்கிங்காகவும் அதை வைரல் ஆகிறதுக்காக மட்டும்தான் இந்த பெண்ணை போட்டிருக்காங்க அப்படின்னு இந்த பெண் சம்மந்தப்பட்ட இந்த பெண் சிம்ஜிதான்னு சொல்கிற இந்த பெண் பண்ண பிரச்சனைனால, இந்த இஷ்யூனால அது வரக்கூடிய நாட்களில் எல்லா பெண்களுக்குமே வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு அபியூஸ் ஒரு ஹரஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா இந்த வீடியோ எடுத்து அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறதை விட்டுட்டு அந்த இடத்துலையே அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்து ஒரு பொண்ணு மேலே கை வைக்கிறக்கோ இல்லை ஒரு ஆண் மேலே ஒரு பொண்ணு கை வைக்கிறக்கோ கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் எரா வந்து எந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஒரு இடத்துல இருக்குதோ சேம் டைம் இன்னொரு இடத்துல நெகட்டிவாக இருக்குது. இதுக்கப்புறமா வச்சும் ஒரு ஆண்மகன்கள் பஸ்ஸில் போகும்போது சேஃபாக ஆவாங்க அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தீபக்குடைய மரணத்துக்கு எடுத்த இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு வேலிடாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன்.